விக்ரம் ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. கோட் வேர்ட் அக்செப்டட். ஆக்சுவலா அவர் 20 கேரக்டர் கொடுத்தா ஒரு 10 இப்போ இலக்கணம் விக்ரம் சார். விக்ரம் ஆக்டிங் ப்ரோ. விக்ரம் ஆக்டிங் சமாதம். கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இப்போ போற விக்ரம் சார் ஆக்டிங். விக்ரம் ஆக்டிங் தான் பாஸ். அடுத்து என்ன ஸ்பெஷல் அப்படினா விக்ரம் ஆக்டிங். தங்கலான்ற இந்த படத்து மேல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்றது ரொம்பலாம் இல்ல. அதனாலயே எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ஒர்க் ஆயிருந்துச்சு. எனக்கு ஒர்க் ஆகாத விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி படத்துல இருக்க மிகப்பெரிய நல்ல விஷயமா ரஞ்சித் அவர்கள் கிரியேட் பண்ற மொமெண்ட்ஸ்ல இருக்க இம்பாக்டோட வீரியம் இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட குறையல. லைக் காலா வந்துட்டு என்னதான் ஒரு பிலோ ஆவரேஜ் படமா நிறைய பேருக்கு இருந்தாலும் அதுல அந்த பொண்ணு எடுக்கிற டிசிஷன் கொடுக்குற இம்பாக்ட அதை பார்த்த யாருனாலையும் மறக்க முடியாது. அந்த மாதிரி ரஞ்சித் அவர்கள் கிரியேட் பண்ற மொமெண்ட் அண்ட் அதுல இருக்க கோவம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி இருக்கு தங்கலான்னு பாக்குறப்போ. இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனா படத்துல அதை தவிர வேற எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக் அப்புறம் எல்லாரோட மேக்கப் செட் ஒர்க்குன்ட்டு படத்துல தேடி தேடி பொறுக்கி எடுத்துட்டு வந்து பாசிட்டிவ்ஸ் சொல்லலாம். பட் அதெல்லாம் சொல்லி எதுக்கு உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கா? ஓப்பனா பேசணும்னா விக்ரம் சார் நல்லா நடிச்சிருக்காரான்ற கேள்வியே யாருக்கும் வராது. விக்ரம் சார் நல்லா நடிக்காத படத்தை கடைசியா எப்படா பாத்தீங்க? சோ விக்ரம் சார் நல்லா நடிச்சிருக்காருன்றத படத்தோட பெரிய பாசிட்டிவா சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்க படத்தோட ஹாட் டைய ஒளிச்சு வைக்காதீங்க. விக்ரம் சார்லாம் பக்கா லெஜண்ட். அவர்லாம் எப்பயுமே நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் போறாரு. அதை தாண்டி என்ன படத்துல இருக்குன்னு பார்த்தா ரொம்பவே வீக்கான ஸ்கிரீன் பிளே தான் நமக்கு மிஞ்சுது. அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க படம். எத்தனை பேர் அந்த புழுதியில போட்டு இழுத்து பிரட்டி, எத்தனை பேர் பாதி மண்டைய சரைச்சு கெட்டப்ஸ் போட்டு இவ்வளவு எஃபர்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே பேப்பர்ல எஃபர்ட்ஸ் இல்லாதனால வேஸ்டா தான் போகும்ன்றது ஒரு கசப்பான உண்மை. ரஞ்சித் அவர்கள் புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றேன்ற பேர்ல இந்த மேஜிக்கல் ரியலிசத்தை கையில எடுத்து அதோட இல்யூஷனலா ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி அதோட நிறைய டைம் லைன்ஸை வேற மிக்ஸ் பண்ணி செகண்ட் ஹாஃபோட லாஸ்ட் 30 மினிட்ஸ்லாம் ஏகப்பட்ட வித்த காட்ட ட்ரை பண்ணிருக்காரு. அது எதுவுமே கிளியரா இல்ல. சோ சுத்தமா ஒர்க் ஆகல. பட் அந்த மால்விகா மோகனனோட கேரக்டர் வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். லிட்டரலி ஜா டிராப்பிங் பெர்ஃபார்மன்ஸ். அவங்களெல்லாம் வெறும் செக்ஸி லாம்பா யூஸ் பண்ணிட்டு இருந்த சினிமாக்கு தான் யாருன்றதை இந்த ஒரே படத்துல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டரா போச்சு அது. பட் அப்படியே இந்த பக்கம் தங்கலான்ற கேரக்டரை பாத்தீங்கன்னா இந்த ஷாங்சின்ற படத்தை ரீசெண்டா பார்த்தேன். அதுல ப்ரோட்டாகனிஸ்ட் வந்துட்டு ஷாங்சி கேரக்டர் தான். படத்தோட இம்பாக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க அப்பா மேலதான் இருக்கும். அதே மேட்டர் தான் இந்த தங்கலான்லயுமே நடந்திருக்கு. படத்துல இம்பாக்ட்ஃபுல்லான சீன்ஸ் எல்லாமே இந்த ஆர்த்தின்ற கேரக்டரை வச்சுதான் இருக்குன்றனால இந்த தங்கலான் அப்படின்ற கேரக்டரோட ஆர்க் வந்துட்டு நிறைய இடத்துல படுத்துருது. ஜெனியூனா யோசிச்சு பாருங்க. ஒரு 4-5 இடத்தை தவிர அந்த தங்கலான்ற கேரக்டர் பெருசா எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் பொன்னியின் செல்வன்ல வர வந்தியத்தேவன் மாதிரி ஆடியன்ஸையும் சரி அங்க படத்துல இருக்கவங்களையும் சரி ஜஸ்ட் நேவிகேட் பண்ணுது, அவ்வளவுதான். அண்ட் அந்த கேரக்டர்னால ஒன்னும் பெருசா இம்பாக்டும் ஆகுறது இல்ல. அதுல விக்ரம் சார் நடிச்சு இம்பாக்ட்ஃபுல்லா என்ஜாயபிளா இருந்ததுன்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பிளாஷ்பேக்ல அவரோட மூதாதையரை பத்தி சொல்லுவாரு. அதை வேணா சொல்லலாம். அதை தாண்டி ஃபோர்ஸ் பண்ணி கிளைமேக்ஸ்ல ஒரு இம்பாக்ட கொண்டு வர பாக்குறாங்க. பட் சுத்தமா ஒர்க்கே ஆகல. அதுவே படத்துல இன்னொரு மைனஸ் போச்சு. அப்புறமா வில்லன் கேரக்டரை வச்சு என்ன பண்ண போறாங்கன்றது படத்தோட ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சு அப்புறமும் அதே நடக்குதுன்றப்போ அட போங்கடான்ட்டு கிளைமேக்ஸ்ல ஃபுல் நம்பிக்கையையும் விட்டேன். அவங்க பேசுற டைலாக்ஸ் ஒரு சில இடங்கள்ல மியூசிக் ஓவர்லாப் பண்ணுதுன்ட்டுலாம் இருந்தாலும் டைலாக்ஸ் புரிஞ்சுது. பட் என்ன கன்வே பண்ண நினைக்கிறாங்கன்றது நிறைய இடத்துல குழம்பி எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் டோட்டல் உழப்பல் ஸ்கியா போச்சு. அதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை கூட இல்லாம லைக் இப்போ 1000ல் ஒருவன்லாம் ஒரு சில விஷயங்கள் புரியாட்டி கூட 2வது 3வது தடவை பார்க்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் இதுல ப்ராப்பரா கன்வே ஆகாத சில விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு கூட ஆசை வரல. ஏன்னா அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் ஆகல. ஆப்வியஸ்லி இவங்க படத்துல காட்டுற கிளைமேக்ஸ் மாதிரி எல்லாம் ரியாலிட்டியில கண்டிப்பா இல்ல. இதுல தமிழர் வரலாறுன்னு சொல்லி முட்டு கொடுக்க கூட ஒண்ணுமே இல்ல. லிட்டரலி எல்லாமே ஃபிக்ஷன் தான். கோளாறுன்ற விஷயத்தை செட்டப் பண்ண இங்க இருந்து நிறைய தமிழர்களை கூட்டிட்டு போய் இதெல்லாம் நடந்துச்சுன்றது ஒரு ஹிஸ்டரி. ஒண்ணு அதையாவது அந்த வழியோட சேர்த்து ஜெனியூனா காட்ட ட்ரை பண்ணிருக்கணும். இல்லாட்டி டோட்டலா ஃபிக்ஷனலா போயிருக்கணும். இப்போதைக்கு இது ரெண்டையும் போட்டு உழப்பி, அதாவது ரஞ்சித் அவர்களே சொல்லுவாரு மறைக்கப்பட்ட வரலாறு நான் வந்துட்டு படமா எடுக்க போறேன்னு கிளம்பி அதையே மறைச்சு ஒரு தெளிவில்லாம எடுக்கப்பட்ட படமா தான் இப்போதைக்கு இருக்குது இந்த தங்கலாம். தமிழர்களோட வரலாறு காமிச்சிருக்காங்க ப்ரோன்ட்டுலாம் சொல்லி முட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா ரியாலிட்டியில அவன் அடிச்சு புரட்டி பூராத்தையும் அடிமையா வச்சு தங்கத்தை ஃபுல்லா உறிஞ்சி எடுத்துட்டு இதுக்கு மேல எடுக்க முடியாதுன்றப்போ அப்படியே விட்டுட்டு போயிட்டான். இதான் நடந்துச்சு. ஒண்ணு உண்மையான ஹிஸ்டரிய பத்தி எடுக்கிற மாதிரி இந்த லைன்ல படத்தை கொண்டு போயிருக்கணும். இல்லாட்டி டைரக்டர் நவீன் அவர்கள் சொல்ற மாதிரி வெள்ளக்காரன் வரதுக்கு முன்னாடி நம்ம சுதந்திரமா இருந்தோமான்னு அந்த லைன்ல கொண்டு போயிருக்கணும். இப்ப நம்ம கிட்ட சுதந்திரம் இருக்கு, பிரிட்டிஷ்காரன்லாம் இப்போ இல்லன்றனால கேப்டன் மில்லர் தங்கலான்லாம் எடுக்கிறத பார்க்க எப்படி தெரியுமா இருக்குது? I know. What? I know.
அப்புறம் அந்த மினிக்கி சாங்கோட செட்டப் அண்ட் அதுல பார்வதி அவரோட ஆக்டிங்லாம் லிட்டரலி அப்படி ஒரு சீனை தமிழ்ல பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதை பத்தி தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்ல பேசியிருந்தேன். சோ இங்கேயும் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயிலர் இட், நீங்களே போய் பாருங்க. இப்படிலாம் தேடி அங்கங்க பாசிட்டிவ் சொல்லலாம், பட் டோட்டலா டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. சோ இதெல்லாம் தான் எனக்கு தோணுன விஷயங்கள். ஆப்வியஸ்லி தம்ப்நெயில்ல காட்டின மாதிரி இது ஒரு ரோஸ்ட் இல்ல, என்னோட ரேண்ட். இவ்வளவு பேரோட ஹார்ட் ஒர்க், பேப்பர் லெவல்ல ரைட்டிங்கோட வேலை சரியில்லாதனால ஒரு எரிச்சலூட்டும் படைப்பா மாறிடுச்சுன்றது வேதனை. அவன் இன்னும் திருந்தல மாமா.